ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2026 நவம்பர் 1 எக்ஸாம் நடக்க போகுது. எக்ஸாமுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்குது. இந்த ஷார்ட் டைம் பீரியடில் எக்ஸாம் கிராக் பண்ணணும்னா சோர்ஸ் கரெக்டாக இருக்கணும், ப்ராப்பர் பிளான், ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் 10 hours 12 hours ப்ரிப்பேர் பண்ணாலும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது இந்த ஷார்ட் டைம் பீரியடில் என்ன சோர்ஸ் ப்ரைமரியாக முக்கியம் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், எந்த விஷயங்கள் அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும், அதை முழுமையாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, டிஸ்க்ளைமர், நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்கணும், எந்த டாபிக், சிலபஸ் வைஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன பிளான், இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒரு 1 year ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்கோம். புக் லிஸ்ட்டும் சில விஷயங்கள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தும் இப்போ கொண்டு வரதுக்கான காரணம் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் தான் சில பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் பழசெல்லாம் எடுத்து வச்சுருந்தாலும் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் என்ன படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், ஒரு குழப்பம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி புக் லிஸ்ட் தெரியும், ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, குழப்பம் இல்லை அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணுற வழியை பாருங்கள். இது யாருக்கெல்லாம் குழப்பம் இருக்கோ, ஒரு கிளாரிட்டி இல்லையோ, என்ன புக்ஸ் படிக்கணும் படிக்கணும்னு தெரியலையோ அவங்க மட்டும் முழுமையாக பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி பார்த்துடலாம். அண்ட் நம்ம டெலகிராமில் குரூப் 2A ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்காக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் 70 days பெய்ட் கிராஷ் கோர்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கிளாஸ் நோட்ஸ் டெஸ்ட் எல்லாமே கவர் பண்ணுறோம் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு செக் பண்ணி பார்த்து ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, பார்த்துடலாம் புக் லிஸ்ட். ஸோ இந்த புக் லிஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? அதாவது நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம படிக்க போகிற விஷயங்கள் 75 GS படிக்க போகிறோம் இல்லையா, 25 மேக்ஸ் படிக்க போகிறோம் அண்ட் 100 லாங்குவேஜ் படிக்க போகிறோம். ரைட், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கிற இந்த 200 கேள்விகள் இல்லை, இந்த 200 கேள்விகளும் நான் எக்ஸாமில் போட்டே ஆவேன் அப்படி ஒரு வைராக்கியம் இருந்துச்சு அப்படின்னா அது இங்கே அப்படியே ட்ராப் பண்ணிவிடுங்க. நமக்கு அது தேவையே இல்லை. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 200 கேள்விகள் போட வேண்டிய அவசியம் இல்லை, போடவும் முடியாது, அது பாசிபிள் இல்லை. கட் ஆஃப் என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்தா போதுமான விஷயங்கள் தான். இப்போ குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணும் போது ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணும் போதோ ஃபஸ்ட்டு கேள்வி எல்லாருமே கேட்குறது, அவுட் சோர்ஸ் கவர் பண்ணுவீங்களா, அதாவது சமச்சீர் புக்கை தாண்டி வெளியே கவர் பண்ணுவீங்களா, என்ன கவர் பண்ண போகிறீங்க, எப்படி வந்திருக்கும், இந்த விஷயங்கள் தான் எல்லார் மைண்ட் செட்லேயும் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கு. அது தப்பே கிடையாது. பட் இங்கே ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக, இன்னும் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கோங்க. நம்ம கையில் என்ன சோர்ஸ் இருக்கோ அந்த சோர்ஸ் நம்ம எந்த அளவுக்கு 100% இல்லாமல் 101% முடிச்சு வைக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் நமக்கு வரும். ஓகேவா? நம்ம லாஸ்ட் வீடியோவில் கட் ஆஃப் எங்கே ரீச் பண்ணணும், சப்ஜெக்ட் வைஸாக சயின்ஸ், ஜியாகிரஃபி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, சொசைட்டி, மேக்ஸ், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பைன் பண்ணி அந்த ஒரு 150 160 எப்படி ரீச் பண்ணலாம், சப்ஜெக்ட் வைஸாக எது வரைக்கும் படித்தா போதும், எவ்வளோ மார்க் எடுக்க முடியும், இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, புக் லிஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா இங்கே ரிப்பீட்டட் ரிவிஷன் அவசியமாக இருக்குது, ப்ராப்பர் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ண போகிறது உங்களுக்கு சமச்சீர் புத்தகம் தான். ரைட்டா? அவுட் சோர்ஸ் இருக்குது, நீங்கள் படிக்கணும், நான் படிக்க வேணான்னு சொல்லவே கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் புக் லிஸ்ட்டாக ப்ரைமரியாக முதன்மையாக நீங்கள் பண்ண போகிறது சமச்சீர் புத்தகம் தான். இப்போ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷும் இருக்குது, தமிழும் இருக்குது. 100 கேள்விகள் என்ன தான் எவ்வளோ கஷ்டமாக கேட்டிருந்தாலும் லாஸ்ட் குரூப் 4 குரூப் 2 கம்பேர் பண்ணும் போது இந்த 100 கேள்விகளில் 65லேருந்து 70 கேள்விகள் உங்களால் சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி அந்த கண்டென்ட் பேஸ் பண்ணி போட முடிஞ்சது. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. எஸ், தமிழ் சில விஷயங்கள் கஷ்டமாக கேட்டாங்க, இங்கிலீஷும் ஆர்சிலாம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. ஆனால் ப்ராப்பராக நான் எல்லா சிலபஸும் முடிச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்னா உங்களால் 100 கேள்விகளில் 65 70 நீங்கள் போட முடியும். இங்கே ஒரு 30லேருந்து 35 கேள்விகள் ரொம்ப டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷமும் லாங்குவேஜ்லேயே கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் ஜிஎஸ் இன்னும் டஃப்பாக கேட்க போகிறாங்க. அப்போ அந்த 30-35 கேள்விகளுக்காக நம்ம அவுட் சோர்ஸ் படிக்கணும், வெளியே தேடி படிக்கணும், ஏகப்பட்ட விஷயங்கள் தேடுறோம். அது எல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் திங், இந்த 65 70 நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா? 70 கேள்வி வருதுன்னா சமச்சீர் புத்தகத்திலிருந்து 70மே போடுற அளவுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இந்த 30க்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த 70 நீங்கள் ப்ராப்பராக முடிச்சிட்டிங்க, எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னா அந்த 70லேருந்து அடிஷ்னலாக ப்ளஸ் 10 உங்களுக்கு விழும். இந்த 30லேருந்தும் 10 அடிஷ்னலாக விழும். அப்போ ஃபர்ஸ்ட் திங் என்ன, உங்களுக்கு கையில் இருக்கிற அந்த சமச்சீர் புத்தகம் 6 to 12 இருக்கிற இங்கிலீஷ்க்கோ தமிழுக்கோ சிலபஸ் வைஸாக டாபிக் வைஸாக ஃபுல்லாக முடிச்சிடணும். இப்போ நவம்பர் 1 எக்ஸாம் அப்படின்னு சொல்லும் போது செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் சமச்சீர் புத்தகத்தில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் முடிக்கணும். இது முக்கியம் இல்லை, இது கவர் பண்ணுவாங்க, கவர் பண்ண மாட்டாங்க, அப்படிலாம் இல்லை.
எல்லா சிலபஸும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயம் நகரணும். நீங்கள் அதை பண்ணாமல் நான் அவுட் சோர்ஸ் படிக்கணும், வெளியேந்து கேட்குறாங்க தேடி போகிறது, ஒரு 20 கேள்விக்கோ 30 கேள்விக்கோ அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அது பயம், குழப்பம் எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் 2025 இருக்கட்டும் 24 இருக்கட்டும் பேப்பர் எடுத்து பாருங்கள். செமஸ்டர் புக் அடிப்படையில் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். கேள்விகள் டைரெக்டாக இல்லைனாலும் உங்களால் ப்ராப்பராக படித்தா கண்டென்ட் வைஸாக செமஸ்டர் பேஸ் பண்ணி போட முடிஞ்சது. மினிமம் 65 கேள்வியாவது போட முடியும் லாங்குவேஜில் செமஸ்டர் பேஸ் பண்ணி. ஓகே, அப்போ 65 பெருசா 35 பெருசா? 65 முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் 35 பார்த்துக்கலாம். ஓகே சரி, இப்போ கம்மிங் டு ஜிஎஸ் நம்ம வந்து வருவோமே. இப்போ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ புக்ஸ் இருக்குது. இப்போ லட்சுமிகாந்த் புக்கெலாம் பாலிட்டிக்கு எல்லாம் பல்காக இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். அது கவர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 2 மாதம் மேலே வந்தாகும். ரைட்டா? அப்போ ஜிஎஸ் இருக்குது, மொத்தமாக 75 கேள்வி கேட்குறாங்க மேக்ஸ் இல்லாமல். நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 கேள்விகள் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒதுக்கிடலாங்க. 15 அதிகம் தான், நம்ம வந்து ஒதுக்கிடலாம். அப்போ 60 கேள்வி ஸ்டாட்டிக் போட்டிருக்கான். இந்த 60ல் ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிற விஷயம் நீங்கள் நம்ப வேணாம், சந்தேகமாக இருக்குன்னா ப்ளீஸ் கோ பேக். 2025 பேப்பரை கையில் எடுங்க. குரூப் 2 பேப்பரும் குரூப் 4 பேப்பரும் கையில் எடுங்க. கையில் எடுத்துகிட்டு செமஸ்டர் புக் ஒரு கையில் எடுங்க. எடுத்து பாருங்கள் எத்தனை கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்போலாம் வந்து டேரெக்டாக கேட்குறது இல்லை. ஒரு 5 இயர்ஸ் பேக்லாம் டிஎன்பிசியா 10th புக்கில் 4வது லைனில் இந்த பாயிண்ட் தான் கேட்பாங்கன்னா அதுதான் கேட்பாங்க. அப்படி தான் இருந்தது. பட் இப்போது டிஎன்பிசி எவால்வ் ஆகிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக கேட்குறாங்க. கொஸ்டின் பேப்பர் மட்டுமே 4 கிலோவில் வந்துகிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு நம்ம தயாராகணும். ஒரு கேள்வியுமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்குறாங்க. அசெஷன், அந்த ரீசன், காரணம், கூற்று அப்படின்னு பெருசாக கேட்குறாங்க. ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒரு கேள்வி தான் இருக்குது. அப்போது அங்கே கேட்குற கேள்வி தான் பெருசாக இருக்கே தவிர கண்டென்ட் இங்கேருந்து மாறலை. அப்போ இந்த 60 கேள்விகளில் 32லேருந்து 34 கேள்விகள் செமஸ்டர் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. சந்தேகம் இருந்தால் இன்னொரு 4 கேள்வி கம்மியாகலாங்க. ஒரு 28 to 32 கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போது 50-50 எங்கேருந்து வருது? செமஸ்டர் பேஸ் பண்ணி தான் வருது இல்லையா? அவுட் சோர்ஸில் எல்லா விஷயங்களும் இருக்குது, எல்லாமே நான் படிக்க போகிறேன். ஓகே ஃபைன், படித்து தான் ஆகணும். ஏன்னா மெயின்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். பட் ப்ரிலிம்ஸை கிராக் பண்ணி ஆகணும்ல. அப்போ கையில் இருக்க சோர்ஸ் என்ன? 6லேருந்து 12th வரைக்கும் பாருங்கள். சோஷியல் சயின்ஸ், சமூக அறிவியல், 11th and 12th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டி. நான் இதை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதாவது 6th, 7th, 8th, 9th, 10th இது முக்கியமே இல்லைங்க, அப்புறம் பார்த்துக்கலாங்க, இது படிச்சிக்கலாங்க, அந்த கதையே கிடையாது. கம்ப்ளீட் கவரேஜுக்கு அப்புறம் மற்ற விஷயங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அப்போ தான் கரெக்டாக வந்து போக முடியும். இப்போ இங்கே எடுத்தோம் அப்படின்னா 6th கான்ஸ்டியூஷன் இருக்குது, 10th கான்ஸ்டியூஷன் இருக்குது. அது ஃபுல்லாக வந்து பிடிங்க பிரியாம்பல் கொடுத்துருக்காங்க, ஒரு ½ பேஜாக இருக்கும். பட் அந்த ½ பேஜில் ஒரு கேள்வி வந்து வரலாம். ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை பொறுத்த வரைக்கும் 10th ஒரு டப்பா மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பிடிங்க, அதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ என்ன ஆனாலும் இந்த விஷயங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் உங்களுக்கு அவசியமாக இருக்குது. இந்த புக்ஸை ஃபுல்லாக வந்து பிடிங்க. இதை வந்து நான் கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு 1 இயரில் ஒரு 10 வீடியோக்கு மேலே போட்டிருப்பேன். இதை படிங்க அப்படின்னு திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ஒரு குழப்பம் வந்து பின்னாக்கா வரலாம். இதை மட்டும் படித்தா போதுமா, இதை மட்டும் கிளியர் பண்ணால் போதுமா, இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமா, இந்த மாதிரி டவுட் நிச்சயமாக வந்து வரும். அதுக்காக தான் நான் போட்ட கண்டென்ட்டை ரிப்பீட்டடாக வந்து இது சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த 70 நாட்களில் இதை ஃபர்ஸ்ட் முடிங்க. அது 70 நாட்கள் அப்படின்னா 30 டேஸில் செமஸ்டர் புக்ஸை ஃபுல்லாக முடிச்சிடணும். சரியா? நம்ம சேனல்லுமே ஜிஎஸ்க்காக சில ஒன்லைன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து வந்து பாருங்கள். இங்கேயே உங்களுக்கு 6th, 7th, 8th, 9th இருந்து ஒரு புக்லேயும் சிலபஸ் வைஸாக, டாபிக் வைஸாக எந்த டாபிக் படிக்கணும், எந்த பேஜ் படிக்கணும், சிலபஸில் எங்கே லிங்க் பண்ணியிருக்கு, வேர் டு ஸ்டடி கம்ப்ளீட்டாக நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் மந்த் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிட்டா போதும், உங்களுக்கு நீங்கள் தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 10th புக் எடுத்துட்டா 10th புக்கில் பாலிட்டி சிலபஸில் எங்கே கவர் ஆகிருக்கு, எந்த டாபிக் கவர் ஆகிருக்கு, ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், சோஷியல் அப்படின்ட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டீட்டெயில்டாக நம்ம வேர் ஸ்டடி வந்து கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ப்ளஸ் பிவைக்யூ மேக்ஸுக்கும் சரி அண்ட் ஜிஎஸ் தமிழுக்கும் சரி, இங்கிலீஷ்க்கும் சரி, ஜிஎஸ்க்கும் சரி, பிவைக்யூ மஸ்ட் மேண்டேட்டரி நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் பார்ட் மட்டும் பட்டா வந்து போதும், ஏன்னா உங்களுக்கு சிலபஸ்லாம் வந்து மாற்றிருக்காங்க. ஓகேவா? அப்போ அதை மட்டும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் இது எல்லாம் முடிச்சுட்டேன்ப்பா, ஃபுல்லாக முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த புக்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போ இந்த புக்ஸை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புக்ஸ்லாம் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் படிக்கணும், மெயின்ஸுக்கும் படிக்கணும். நீங்கள் ஆரம்பத்தில் இந்த புக்ஸ் எடுத்துட்டீங்க, லட்சுமிகாந்த் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் இதை படிக்க அப்படியே போயிட்டே இருக்கும். அது ஒரு வால் மாதிரி பெருசாக போயிட்டுருக்கோம், முடிக்கவே முடியாது. பட்
6th 8th 12th முடிச்சுட்டு இதை படிச்சு பாருங்கள். ஒரு நம்பிக்கை அட்லீஸ்ட் நம்ம சமச்சர் புக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டோம், அடுத்து படிக்க போகிறோம், ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்து பின்னாக வந்துடும். ஓகேவா? ஸோ அட்லாஸ்ட் இந்த புக்கை எடுத்துக்கோங்க. இது வந்து அக்டோபரில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கரெக்டாக வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு அக்டோபர் லாஸ்ட்டில் சமச்சர் புக்கும் அண்ட் டிகிரி லெவலுமே நம்ம ரிவைஸ் பண்ணிட்டா எல்லாம் சூப்பராக வந்து பின்னாக போயிடும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைமரியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கேன். கஷ்டமாக கேட்குறாங்க, வெளியேருந்து கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக கேட்குறாங்க, சமைச்சு படிக்கணுமானா என்ன ஆனாலும் யூ மஸ்ட் ரீட் சமச்சர் புக்ஸ். அதை ஸ்கிப் பண்ணவே கூடாது. 6 to 12 எல்லா டாப்பிக்குமே நான் முடிச்சிட்டேன், புரிஞ்சுக்கோங்க. கண்டென்ட் படிங்க ப்ளீஸ். புக்கை அப்படியே கண்ணை முடிக்கிட்டு மக்க படிக்காதீங்க. கண்டென்ட் புரிஞ்சிக்கணும். 10th ஒரு டாபிக் இருக்குது, மான்சூன் இருக்குன்னா மான்சூனை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. மான்சூன் எப்படி வந்து உருவாகுது, ஈக்குவேட்டர் வந்து இருக்குது, பூமி திரை இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பின்னாடி தாண்டி வருது, ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் எப்படி கிராஸ் ஆகுது, கண்டென்ட்டை புரிஞ்சுக்கோங்க. 10th புக்கில் இருக்குது, இன்றைக்கி மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது, இந்த கண்ட்ரியில் அடிக்குது, இந்த ஸ்டேட் அதை மட்டும் படிக்கக்கூடாது. மான்சூன் தான் என்ன, இப்போ இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு, கிளைமேட் சேஞ்சில் பெரிய ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது, எர்த்குவேக் நடக்குது, சம்மந்தம் இருக்குது. இந்த மாதிரி படிக்கிற டாப்பிக்கை கரண்ட் அஃபேர் கூட லிங்க் பண்ணி உள்ளே இருந்து கண்டென்ட்டை தான் நீங்கள் படிக்கணும். ஜஸ்ட் ஒரு 6 புக்கை ஃபுல்லாக மக்கப் பண்ணி உள்ளே ஏற்றதுனால எந்த யூஸுமே இல்லை. நீங்கள் கிராமர் பார்ட் தமிழோ இங்கிலீஷோ உள்ளே வந்து ஏற்றிடலாம். ஆனால் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது கண்டென்ட் வைஸ் உள்ளே வாங்க. பாலிட்டி இருக்குன்னா ப்ரியாம்பிளையோ ஃபண்டமெண்டல் ரைட்டையோ டிபிஎஸ்பியோ கண்டென்ட் வைஸ் தான் கேட்பாங்க. இந்த டாபிக் கவர் ஆகுதா இல்லையா, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி மாறிட்டே வராங்கன்னும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் ப்ரிப்பேர் ஆனால் தான் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண முடியும். கண்டென்ட் அவங்க கேட்ட கண்டென்ட் தான் கேட்குறாங்க, ஆனால் கேட்குற விதங்கள் வந்து மாறுது. ஒரு ஊருக்கு நீங்கள் போகிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது அப்படின்னா எல்லா வழியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். நம்ம ஷார்ட் ரூட் மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் பார்த்து வைங்க, நிச்சயமாக எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ சமச்சர் ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த புக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. குரூப் 2A புக் லிஸ்ட் உங்களுக்கு ஓவர். ஓகே, சிலபஸ் வைஸாக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டாப்பிக்கும் சப்ஜெக்ட் வைஸாக சிலபஸ் வைஸாக எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஒரு டாப்பிக்கும் சிலபஸை பிரித்து இதை மட்டும் படித்தா போதும், இந்த பேஜ் மட்டும் படித்தா போதும், இந்த டாபிக் மட்டும் அப்படின்னு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 70 days ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், போதுமான விஷயமா வந்திருக்கும். ஓகே, அண்ட் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் ஜாயின் பண்ண போகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி கிளாஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.